ட்ரம்ப்போட குணம் அப்படிங்கிறது என்ன? நெனச்சோனே முடிச்சிரணும். ஏன்? அண்ணன் அமெரிக்காவோட அதிபர், இது கூட நான் ஆசைப்படாட்டி எப்படி? அப்படிங்கிறது தான் அவரோட குணம். சரி, அமெரிக்க அதிபரான அப்பாடி இப்படி ஆயிட்டாரா? அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. அவர் எப்பயுமே நெனச்சோனே முடிச்சிரணும் அப்படின்னு நெனைக்கக்கூடிய ஆள். அவர்கிட்ட சிஸ்டமும் சிக்கிக்கிச்சு. இப்ப அந்த சிஸ்டம் என்ன பண்ணும்? விடிஞ்சு எந்திரிச்சோனே ஒரு டாரிஃபு, திருப்பி மத்தியானம் அந்த டாரிஃப கேன்சலு, திருப்பி சாயந்தரம் அந்த டாரிஃப்க்கான புது டேட்டு, நைட்டு எவன் மேல டாரிஃப் போட்டானோ, அவன் கூடயே உட்காந்து டின்னர் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட நிலைப்பாடா இருந்துச்சு. இதுல இந்த ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது தலைவன் வரும்போதே சொல்லிட்டு வந்தது தான். "டேய் நான் ஆஃபீஸ்ல போனேன் 24 மணி நேரத்துல முடிக்கிறேன் பாரு" அப்படின்னு. "என்ன சார் வந்து 24 மணி நேரம் ஆச்சு" அப்படின்னு கேட்டா, "டேய் 24 மணி நேரம் முடிய இன்னும் 6 மணி நேரம் இருக்கு பார்" அப்படின்னு சொல்லி டைமெல்லாம் காமிச்சு கிண்டல் பண்ணாரு. ஆனா இப்ப நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் ஹை பிரஷர்ல ஆயிட்டாரு. அதனால ரஷ்யாவ திட்டி பார்த்தாரு, கொஞ்சி பார்த்தாரு. இப்ப என்ன நிலைமை அப்படிங்கிறத அவரே உணர்ந்துக்கிட்டாரு. அதாவது பைடன் குடுத்த ஆயுதங்கள் தீர்ற வரையும் உக்ரைன் பையன் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேச்ச கேட்டு தொலைய மாட்டேங்கிறான். அது பரவால்ல. ஏன் அப்புட்ன்னா, குடுத்த காசுக்கு டபுள், ட்ரிபிள் அதுக்கு மேல சில இன்டூ, எக்ஸ் போட்டு எல்லாத்தையும் தூக்கிற போறோம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த பக்கம் ரஷ்யா அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள பிடிக்கக்கூடிய கனிம வளங்கள நமக்கே விக்கிறேன்ட்டான். டீலிங்கும் ஓகே தான். அத காட்டிலும் ரகசிய டீலிங் அப்படிங்கிறது அவர்கள் சொல்லல. வெளியில பேசுறது என்ன அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா அதுக்கு இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் கொஞ்சம் தட்டி விட்டுறணும். கீழ பொது பொது பொதுன்னு கீழ போய் விழுந்தரணும் அப்படிங்கிறது. அப்ப சீனா சார்ந்து தான். காரணம் நம்ம 2 பேரோட இடத்த உறுதிப்படுத்திக்குவோம். நம்ம 2 பேரும் நேருக்குள்ள அடிச்சுக்கிறதில்ல. அதாவது நேருக்கு நேர் அடிச்சுக்கிறது இல்ல. அ எல்லா விஷயங்கள்லயும் ஆப்போசிட்ல நின்னு வியாக்கியானம் பேசுவோம். இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல மைலேஜ் எடுப்போம். என்ன நமக்குள்ள சண்டை வரும், அந்த இடத்துல எவ்வளவு நீ எடுத்துட்டு போற, எவ்வளவு நான் எடுத்துட்டு போறேன்னா, அந்த சண்டைய போட்டுக்குவோம். புது ஆள விட்டோம்னா, அவன் வந்து பங்குக்கு வந்துருவான். இல்ல அவன் நம்ம 2 பேர்ல ஒரு ஆள தட்டி விட்டுறக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படிங்கிற மாரி டீல் பேசி போக ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா, இதையே 2 பேரும் சாதகமா யூஸ் பண்ணிக்கிறார்கள். என்ன அப்டின்னா, ஒரு பக்கம் ரஷ்யாவ வச்சு ஐரோப்பாவ நல்லா தட்டிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. இன்னொரு பக்கம் அமெரிக்காவ வச்சே உக்ரைனுக்குள்ள கூடுதலான இடங்கள பிடிக்கிறது எப்டின்னு ரஷ்யா பிளான் பண்ணுது. அத விரிவா பார்த்தோம். ஆட்கள் எவ்வளவு தூரம் புது ஆட்கள் ஹயர் பண்றார்கள் அப்டின்னு. இப்ப அமெரிக்காவே அறிவிச்சிருச்சு. என்ன அப்டின்னா, அமெரிக்கா வெள்ளை மாளிகையோ, ட்ரம்போ கிடையாது. அவர்களோட டிஃபென்ஸ் டீம் அறிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தத்தோட கையெழுத்து அப்படிங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு முடியாதுப்பா. அப்ப எப்பப்பா முடியும்? அப்படின்னு கேட்டோம்னா, மே, ஜூன் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மே, ஜூன் ஸ்டார்ட்டிங்லயே முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 2 மாதங்கள் ஆயே தீரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உக்ரைனுக்கு பைடன் ஆயுதங்கள் குடுத்தது தான் அப்படின்னு சொல்ல மாட்டாரு ட்ரம்ப். வேற வழி இல்ல. மறைச்சு தான் தீருவாரு. புட்டின் இன்னமும் நம்புறார். என்ன நம்புறாரு அப்படின்னா, நம்ம டேபிள்ல வைக்கக்கூடிய எல்லா ஆஃபரும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு அகைன்ஸ்டா போயிருமோ அப்படின்னு நம்புறாரு. அப்படி நம்பக்கூடிய ரஷ்ய அதிபருக்கு கண் முன்னாடி வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, களத்துல ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இத 2யும் ஒதுக்கி வச்சு பார்க்கிற வரையும், அவரு ஒரு நிலையா ஒரு டீலுக்குள்ள வரவே மாட்டேங்கிறாரு. இதுதான் அங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிம்பிளா குழப்பி விட்டார்கள். உண்மையிலேயே இதான் அங்க பிரச்சனையான்னு கேட்டா, இதெல்லாம் கிடையாது. 2 நிமிஷம் முன்னாடி நம்ம பார்த்தது தான். இந்த பயல வச்சு அந்த பையன், அந்த பயல வச்சு இந்த பையன். அமெரிக்கா, ரஷ்யா வச்சு ஐரோப்பாவ தட்டிக்கிட்டே இருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா வச்சு உக்ரைனுக்குள்ள கூடுதலான இடங்கள பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரிஜினல் மைலேஜ் என்ன அப்டின்னா, அடுத்த பிளேயர்கள உள்ள விடாம தட்டிக்கிட்டே இருக்கார்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது தான். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான், இப்ப டேட்டு அப்படிங்கிறது உள்ளூர்ல கேட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. என்ன பண்றது? வெளிநாடுகளும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? டக்குனு ஒரு டேட்ட சொல்லு அப்படின்ட்டு, மே முதல் வாரம் அல்லது ஜூன் முதல் வாரம் அப்படின்ட்டு போயிட்டார்கள். இதுக்கு நடுவுல உக்ரைன் யுத்தம் நிக்காதுன்ட்டார்கள். அப்ப இன்னும் சாலிடா கொஞ்ச நாள் உக்ரைன் யுத்தம் நடக்கும். அப்படி நடக்கும்போது, எந்தெந்த பகுதிகள ரஷ்யா கைப்பற்றும் அப்படிங்கிறத பொறுத்து தான் உக்ரைனோட தலையெழுத்து முடிவு இல்ல. அது ஏற்கனவே முடிவாயிருச்சு. பிடிச்ச பகுதிகள்ல ரஷ்யாவுக்கு, மீதி பகுதிகள் அமெரிக்காவுக்கு. இவர்களோட ரஷ்யர்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஐரோப்பா தலையெழுத்த வேகமா மாத்தி எழுதிரும். காரணம் என்னன்னா, இவ்வளவு மோசமா நடக்குதுல்ல, இப்பயாச்சும் ஐரோப்பா உள்ள இறங்கணும் களத்துல. அண்ணன் அமெரிக்கா வராட்டி என்னடா, பிராந்திய வல்லரசு நாங்க தானே, நாங்க பார்த்து முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா இந்த செய்திகள் எதுவுமே காதுல விழுகாத மாரி பிரான்சும், ஜெர்மனியும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.